NEET 2025 அதோட ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், NEET 2025ஓட ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் நல்லா டஃப்பாக இருந்துச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸை பார்க்குறப்போ இந்த கொஷின் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பு. 2016க்கு அப்புறம் 2025 ஃபிசிக்ஸ் கொஷின் தான் இருக்கிறதுலே டஃப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டு வெளில வந்தீங்க. என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டஃப்னஸ்ஸு, கட் ஆஃப் ரெடியூஸ் ஆக போகிறது உறுதி. எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படி டஃப்போ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டஃப்பு. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து இந்த 45 கொஷின்ஸை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். 2 பார்ட்டாக சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 12th உள்ள போர்ஷன்ஸை 12th உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது சென்டம் மேப். நான் கார்த்திகேயன், PGT ஃபிசிக்ஸ். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ எ மைக்ரோஸ்கோப் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ். இந்த கொஷின் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அந்த டாபிக்லேருந்து வந்திருக்கு. மைக்ரோஸ்கோப் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் 2 cm, ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 4 cm and the tube length 40 cm. What they are asking, magnification அவங்க கேட்குறாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன், ஸோ நமக்கு மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா தெரியும். M = L/F0 D/FE. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் எம்ங்கிறது மேக்னிஃபிகேஷன், எல்லுங்கிறது டியூப் லென்த், F0 ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் லென்ஸ், டிங்கிறது உங்களுக்கு லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன், FE which is also given. ஸோ நமக்கு தெரியும் எல்லுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லுங்கிறது 40 cm. ஸோ சென்டிமீட்டருங்கிறது நம்ம தனித்தனியாக எடுத்து எழுத வேண்டாம், எல்லா வேல்யூஸும் சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 divided by F0, ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 2. ஸோ நீங்கள் 2 இன்ட்டு டியோட வேல்யூ, உங்களுக்கு டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 25 divided by FE. ஸோ உங்களோட ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் which is 4. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா this is 1 and 10. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 12.5. ஸோ 12.5 into 10 உங்களுக்கு 125 ஆன்சர் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 125. ஸோ இது ஒரு பேசிக்கான கொஷின் தான். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஷின். Let's go for the next question. So இந்த கொஷின் பாருங்க. an electron of mass is given, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட என்ன வேல்யூ, என்ன ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். நமக்கு தெரியும் வாட் இஸ் த வேல்யூ கிவன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பியோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. B இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁻⁻4 டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ நமக்கு தெரியும். சிங்கிறது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து 12th இந்த போர்ஷன்ஸ் படிச்சிருப்போம். E0. ஸோ நமக்கு தெரியும் E/B ஈக்குவல் டு C. ஸோ ஈயோட வேல்யூ கேட்குறாங்க. E = B × C. சரியா? ஸோ ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 9 × 10⁻⁻4, சியோட வேல்யூ 3 × 10⁸. So 9 × 3 27 × 10 power, you'll get 10 power 9 × 10⁴ கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்பீட் C/100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ C/100 ஸ்பீட். ஸோ V = C/100. ஸோ 3 ×
10 power 8 divided by 100. ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? ஆல்ரெடி தான் அதில் மல்டிப்ளை பண்ணிட்டோம்ல. ஸோ இந்த வேல்யூ வராது, 3 வராது. ஸோ 10 power 4 divided by 10 power 2. So 24 into 10 power 2. What is the unit of electric field? நமக்கு தெரியும் electric field ஓட யூனிட் வந்து வோல்ட் per மீட்டர். So வோல்ட் per மீட்டர். So 27 into 10 power 2. 27 into 10 power 2. இப்போ ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது பர்பெண்டிகுலரா உங்களுக்கு இல்ல பேரலா அப்படிங்கிறப்போ E equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது உங்களோட வெலாசிட்டி V வெக்டர் கிராஸ் B வெக்டர். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் V வெக்டர். ஸோ உங்களோட வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலர். ஸோ 27 into 10 power 2. So electric field is perpendicular to B and its magnitude is 27 into 10 power 2. சரியா? So we'll go for the next question. So இந்த question பாருங்க, இது ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான், சின்ன ட்விஸ்ட் தான். ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் படிச்சிருப்போம், அந்த மெத்தடில் இருக்கு. நம்ம வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டு கண்டிஷன் எல்லாரும் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. P by Q equal to R by S, P by Q equal to R by S அப்படின்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெத்தடில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்க 5 3 2.5 1.5. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எந்த கரண்ட்டும் போகல. ஸோ இந்த ஒரு வேல்யூவை இந்த ஒரு பிரான்ச்சை நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா 5 ohm. நெக்ஸ்ட் இருக்கிறது 2.5 ohm. நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு 3 ohm. அடுத்தது ஒரு 1.5 ohm. ஸோ இதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 5 ஒரு 3. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருது. $1.5 ohm. அடுத்தது இதுல ஒரு 5.5 ohm. இங்க வந்துச்சுன்னா இதுல ஒரு 1/3 ohm which is connected to a 5 volt. சரியா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இது ரெண்டும் சீரீஸ். ஸோ இது கனெக்ஷன்ல இல்லை. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு சீரீஸ்ல இருக்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸும் இது ரெண்டும் உங்களுக்கு சீரீஸ்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ எது சீரீஸ்ன்னு சொல்றேன், இந்த 5 ஓமும் 3 ஓமும் சீரீஸ். 5 + 3 8. ஸோ அடுத்து 2.5ம் 1.5ம் நெக்ஸ்ட் என்னவா எடுத்துக்கணும், நீங்க சீரீஸா எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், RS ஈக்குவல் டு இது ரெண்டும் சீரீஸ் 5 + 3 5 + 3 உங்களுக்கு இது ஒரு 8 ஓம். இது RS1. இங்க ரெண்டு இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டீங்கன்னா RS2 எது, இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணும். இது 2.5 1.5. ஸோ உங்களுக்கு அதுல என்ன கிடைக்கும், 4 ஓம் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் பேரலல்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ பேரலல்ல இருந்துச்சுன்னா 1/RP = 1/8 plus 1/4. ஸோ 1/8 பிளஸ் இதை நீங்க கீழே உள்ளது 8 மாத்தணும். ஸோ 2/8. ஸோ RP = 8/RP இந்த 2/8. ஸோ 8/3. சரியா? ஸோ இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது கம்ப்ளீட்டோட இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது இதோட சீரீஸ், இதுக்கு அடுத்து இதை ஆட் பண்ணும். ஸோ RS3 = 8/3 plus 1/3. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 9/3. ஸோ யூல் கெட் 3 ஓம். சரி, இது வரைக்கும் 3 ஓம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து 3 ஓம் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இது சேர்த்து 3 ஓம் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 1.5 5.5. ஸோ அது ஒரு 7 ஓம் பிளஸ் 7 ஓம். ஸோ த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா
10 ohm. பாத்தீங்களா? ஸோ இது பேசிக் ஐடியா என்னன்னா வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் தான், பட் கொஞ்சம் அடிஷ்னல் டேட்டா நம்ம பண்ணணும். ஸோ V equal to IR, I equal to V by R. So the voltage which is given is 5. So divided by 10. So 5 by 10, you will get 0.5 ohm. So the answer is ohm. The answer is 0.5 ampere. The answer is 0.5 ampere. So basic idea என்னன்னா இதுல வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். So let's go to the next question. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக் கேட்ஸ்ல வரும். நம்மளோட சிபிஎஸ்சியில் வந்து இந்த டாபிக் கிடையாது, ஸ்டேட் போர்டில் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கேட்டு? இது வந்து உங்களுக்கு வந்து ஆர் கேட், ஏ பிளஸ் பின்னு சொல்லுவோம். ஸோ ஆருக்கு முன்னாடி ஒரு டாட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நார் ஏ பிளஸ் பி பார். சரி, இது பி ஏ, இது அண்டு முன்னாடி ஒரு டாட் இருக்கிறதுனால நாண்டு. ஸோ பி ஏ பார். ஸோ இது ரெண்டும் எதுக்குள்ள போறது? இது ரெண்டும் ஒரு அண்டு கேட்டுக்குள்ளார போகுது. சரியா? ஸோ உங்களுக்கு ஏ பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் பார் டாட் பிஏ பார். இப்படி எழுதலாமா? நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a plus b whole bar is a bar plus a bar, actually a bar dot b bar. சரி, ba bar எப்படி எழுதுவீங்க? ba bar b bar plus a bar. ஸோ இதை போய் இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா y equal to a bar dot b bar dot b bar plus a bar. இதை எழுதுனீங்கன்னா a b b plus a b. ஸோ இதை எப்படி எழுதலாம்? a bar b bar plus a bar b bar. ஸோ இதை இன்னும் நீங்கள் எப்படி ஃபர்தராக எழுதலாம்னா a bar b bar, ஒரு டாட் வந்துட்டே இருக்கும். ஸோ y equal to a bar dot b bar. இதை ஃபர்தராக எப்படி? இதுக்கு ஒரு ஃபார்முலா அகைன் டி மார்கன். ஸோ a plus b whole bar. ஸோ a plus b அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? a plus b னா r, மேலே ஒரு பார் வந்திருக்கு. ஸோ you will get it is a NOR. Okay. So dear students, next question ku polam. So the electric field in a plane magnetic field, electric field கொடுத்துட்டாங்க, which is 60 cos kx. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனும் E equal to E naught sin இல்ல sin kx minus omega t இல்ல cos, in terms of cos அதுல வரும். ஸோ இந்த இடத்துல ஈக்குவேஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. ஸோ E equal to Ez equal to 60 cos 5x plus 1.5 into 10 power 9 volt per meter. ஸோ இந்த இடத்துல E நாட்டோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாட் தேர் ஆஸ்கிங், அவங்க பீன்னு கேட்குறாங்க. Ez எலக்ட்ரிக் ஃபீல்டு Z டைரக்ஷன்ல இருந்தா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஒன்று ஒய் டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒமேகாக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? கே இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ த வெலாசிட்டி வேவ் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ த வெலாசிட்டி எக்ஸ், ஐ மீன் த வேவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆனிச்சுன்னா உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிஒய்யாக தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ வேவ் ப்ரொபகேட் ஆகுறது இந்த டைரக்ஷன். ஸோ
இதுல இருந்து என்ன தெரியுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு y டைரக்ஷன் தெரியுது. ஸோ ஆன்சர் 4 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் C equal to E0 by B0. ஸோ B0 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். B0 equal to E0 by C. What is the value of B0? E0 ஓட வேல்யூ என்ன, 60 divided by 3 into 10 power 8. So this is 1. So இது வந்து என்ன எழுதுவீங்க, 20. So 20 into 10 power minus 7. So yes, 20 into 10 power minus 8. So 2 into 10 power minus 7. 2 into 10 power minus 7. And then it should be எது, B0 ஓட வேல்யூ 2 into 10 power minus 7. And then உங்களுக்கு இந்த எந்த டைரக்ஷன்ல இது மூவ் ஆகும் அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கோம் எலக்ட்ரிக் உங்களோட வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸ், த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆன், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து which is given electric field is in z axis. So magnetic field வந்து உங்களுக்கு y axis. So the answer is 1. So 2 into 10 power minus 7. இதுலயும் 2 into 10 power minus 7 தான் இருக்கு. So இந்த இந்த y. So the answer is 2 into 10 power minus 7. இதை எப்படி கால்குலேட் பண்ணிட்டோம், C equal to E0 by B0. சரியா, இதை இன்னொரு வேல்யூலையும் கால்குலேட் பண்ணலாம். V equal to omega by k, அந்த மெத்தட்லயும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், V equal to ஒமேகாவோட வேல்யூ என்ன, what is the value of omega? This is omega 1.5 into 10 power 9 divided by k ஓட வேல்யூ 5. சரியா, ஸோ இது வந்து ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு 1, இது வந்து 3. So 3, okay, 0.3 into 10 power 8. So நான் வந்து டைரக்டாவே வந்து என்ன பண்ணிட்டேன், C ஓட வேல்யூவை டைரக்டா எடுத்துட்டேன். So the answer is 1. Listen students, the next question is இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ பாருங்க, ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, the potential difference VA minus VB. ஸோ இதை நீங்கள் எந்த மெத்தடில் அப்ளை பண்ணலாம், you can go for KVR. ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அட் ஏவை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா VA. நெக்ஸ்ட் கரண்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இண்டக்டன்ஸ்ல EMF E equal to minus L di by dt. சரியா, ஸோ மைனஸ் L di by dt. அப்போ VA minus L di by dt. நெக்ஸ்ட் கரண்ட் எங்கிருந்து, ஓகே பாசிட்டிவ் ஹையர் டெர்மினல் வந்திருக்கு, ஸோ மைனஸ் 5. அடுத்தது பாருங்க, கரண்ட் இங்கிருந்து இங்க போகுது, இது ஹையர் டெர்மினல், இது லோயர் டெர்மினல். ஸோ இது ஹையர் டெர்மினல் லோயர் டெர்மினல் அப்படின்னா மைனஸ் 5 இன், ஓகே இட் இஸ் 2 ரைட். ஸோ 2 into I equal to VB. ஸோ இதை எடுத்து இங்க எடுத்து ஈக்குவலுக்கு அந்தாண்ட பிபியை கொண்டு வந்துட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போனோம்னா VA minus VB equal to L di by dt plus 5. So plus 2 into 2 you'll get 4. L ஓட வேல்யூ இங்க பாருங்க, L ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, L ஓட வேல்யூ 1. di by dt which is given, that is also 1. So plus 5 plus 4. So VA minus VB equal to 5 plus 4 plus 1, you will get 10. So the answer is 10 volt. Okay, so the answer is 10 volt.
So let's go to the next question. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ பாருங்க, a 2 ampere current is flowing through 2 ampere current வந்து two different circular copper coils கொடுத்துட்டாங்க. circular copper coils ரெண்டுத்தோட ரேடியஸோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:2 கொடுத்துட்டாங்க. அதோட ரேஷியோ ஆஃப் their respective magnetic moment என்னன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்ன? m equal to I into a. ரெண்டு காயில் கொடுத்ததுனால m1 equal to I into a1, m2 equal to I into a2. சரியா? ரெண்டுத்துலயுமே ஒரே கரண்ட் தான். நீங்க இப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்றீங்க, m1 by m2 equal to அப்படின்னு எழுதுறீங்கன்னா m1 by m2 equal to I into pi r1 squared divided by I into pi r2 squared. சரியா? இந்த I same, pi same. So m1 by m2 equal to r1 squared divided by r2 squared. அதோட ரேடியஸோட ரேஷியோ என்ன சொல்லிட்டாங்க? 1:2 சொல்லிட்டாங்க. So m1 by m2 equal to 1/2 whole squared. So m1 by m2 equal to 1/4. ஆக்சுவலா ஹோல் ஸ்கொயர்டு கிடையாது, தனித்தனியா ஸ்கொயர்டு தான். சரியா? 1 squared by 1 2 squared 1/4. So m1 by m2 equal to 1/4. So 1:4. So the answer is 1:4. So in a certain camera the combination lenses வந்து பாத்தீங்கன்னா நிறைய லென்சஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு 10th level question பா. 10th வந்து CBSE ல லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன்ல வந்து அந்த ஐடியால தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். எத்தனை கான்வெக்ஸ் லென்ஸ்னா 4 கான்வெக்ஸ் லென்சஸ். அந்த 4 கான்வெக்ஸ் லென்சஸையும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்றோம். ஸோ அதோட நெட் பவர் கேட்டிருக்காங்க. நீங்க படிச்சிருப்பீங்க P net. ஸோ B net பவர் net power is equal to P1 plus P2 plus P3 plus P4. இவங்க சொல்லிட்டாங்க லென்ஸோட பவர் எல்லாத்தோட பவரும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ P net equal to P plus P plus P plus P. So P net will be 4P. ஓகே. ஸோ 4 லென்ஸ் எடுத்துருக்கீங்க, 4 லென்ஸோட பவரும் சேம் அப்படின்னா நெட் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் பவர் ஆஃப் லென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 4P. சரி, மேக்னிஃபிகேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ அதோட மேக்னிஃபிகேஷன் நிறைய லென்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த நிறைய லென்சஸோட. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து CBSE லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இருந்து அந்த பேஸ்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்றாங்கன்னா நிறைய லென்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸோட பவர் வந்து 4மே ஒரே டைப் ஆஃப் லென்சஸ். அந்த 4 லென்சஸோட பவரையும் நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பவர் P அப்படின்னு சொல்றாங்க. அதோட மேக்னிஃபிகேஷன் எல்லாத்தோட ஈச் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் எம்ன்னு சொல்றாங்க. ஸோ அதோட நெட் பவர் என்ன, அப்போ பவர் ஆஃப் காம்பினேஷன் என்ன, அதுக்கடுத்து அதோட மேக்னிஃபிகேஷன் நெட் மேக்னிஃபிகேஷன் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் P net equal to P1 plus P2 plus P3 plus P4. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த காம்பினேஷன் பவரோட காம்பினேஷன் எல்லாத்தோட பவர் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா which is given P. So P plus P plus P. So you'll get 4 times the P. So magnification அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா நெட் மேக்னிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்ல வரும். So M1 into M2 M3 into M4. இங்க எல்லாத்தோட மேக்னிஃபிகேஷனும் எம்ங்கிறதுனால நம்ம M power 4 நெட் மேக்னிஃபிகேஷன் M power 4 இது வந்து 4P. இதுல எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4P M power 4. சரியா? 4P M power 4. இந்த ஒரு கொஸ்டின் தான் ஈஸி. பேசிக் 10th இருந்து வந்திருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இது கொஞ்சம் டைரக்டான கொஷின் தான் இதுவும். கொஞ்சம் அப்ளை பண்ணோம், கொஞ்சம் லிட்டில் லென்த்தி. அந்த 1 மினிட்டுக்கு பண்ண முடியுமானா எஸ் வி கேன், பட் இட் லிட்டில் டைம் டேக்கிங் கொஷின்ஸ். ஸோ லிசன். டு அன் ஏசி பவர் சப்ளை 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ், ரெசிஸ்டர்ஸ் 20 ஓம் கொடுத்துட்டாங்க, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட்டும் ஃபேஸ் ஆங்கிளும் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபேஸ் ஆங்கிளோட ஃபார்முலா tan phi equal to XL minus XC divided by R. So tan phi equal to XL ஓட வேல்யூ, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஓட வேல்யூ 45 minus 20 அப்பா 45. So 45 minus உங்களுக்கு இங்க என்ன இருக்கு 45 minus 25 divided by 20. 45 minus 25 அப்போ உங்களுக்கு 20 divided by 20. So tan phi equal to tan phi ஓட வேல்யூ 1. So phi ஓட வேல்யூ 45 டிகிரி. சரியா? 45 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட் I equal to V by Z. நம்ம Z ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். Z equal to என்ன root of XL minus XC whole squared plus R squared. சரி, Z ஓட XL minus XC the whole squared. XL minus XC ங்கிறது என்ன உங்களுக்கு 20. So 20 the whole squared plus 20 உங்களுக்கு R ஓட வேல்யூ கொடுத்துருக்கிறது 20 தான். So 20 the whole squared. So I equal to 220 divided by Z ஓட வேல்யூ நீங்க 20 தனியா வெளில எடுத்தீங்கன்னா 20 root 2. ஏன்னா இந்த இடத்துல ஒரு 1 இருக்கும், இந்த இடத்துல ஒரு 1 இருக்கும். So 20 root 2. So 20 into root 2. So 0 0 cancel 2. இது 11. So I equal to 11 divided by root 2. So I equal to 11 divided by 1.732. So approximate உங்களுக்கு 7.8 ampere. இங்க பாருங்க சிம்பிளா வந்து 15 வராது, எப்பவுமே கம்மியா தான் வரும். அப்ப 7.8 ampere தான் இருக்கும். So 7.58 ampere 45 degree. 7.8 ampere 45 degree. ஓகே, ஸோ இது வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து வந்த கொஷின். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து லிட்டில் லென்த்தி கொஷின். அந்த நேரத்துக்கு இது ஸ்டூடெண்ட்ஸால் இதை எப்படி அப்ளை பண்ண முடியும்னு அவங்க கேட்டாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் லிட்டில் லென்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஸோ எ மாடல் ஆஃப் குவான்டைஸ்டு மோஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டார்ட்ஸ் தட் தி ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஆர்பிட் of electron is, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா phi magnetic flux நமக்கு தெரியும் phi equal to b a. ஸோ அதை எதோட ஈக்குவேட் பண்றாங்க அப்படின்னா phi equal to b a, அப்போ phi equal to b into pi r squared. அதை எதோட ஈக்குவேட் பண்றாங்க அப்படின்னா b into pi r squared is equal to n into h by e. So b into pi r squared equal to n into h by e. So the next question, a model for quantized motion of an electron in an uniform magnetic field. So they are asking us to calculate இதுல எந்த ரிலேஷன் வந்து இதுக்கு ஈக்குவேட் ஆகும், சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லென்த்தான கொஷின். m equal to I into a மேக்னெட்டிக் மூமெண்ட்ல ஆரம்பிச்சு நம்ம எல்லாத்தையும் டெரைவ் பண்ணி இதோட வேல்யூஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ m equal to I into pi r squared. ஸோ I equal to e by t டைம் பீரியட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டைம் பீரியட் t equal to 2 pi r by v. So I equal to நம்ம எப்படி எழுதலாம் t into 2 pi r into v. ஸோ இதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m equal to ev divided by
2 pi r into pi r squared. Okay. So next இவங்க கொடுத்திருக்கிற இந்த டேட்டாவை பாருங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi equal to BA and then இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா n into h by e. So which is equal to BA equal to n into h by e. So B into pi r squared equal to nh by e. So r squared equal to nh by b pi e. So next இந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கணும். So next r equal to radius, r equal to mv by bq. So v by r equal to என்ன? v by r equal to bq by m. இது ஒரு வேல்யூ. இந்த r கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா v by r equal to bq by m. So v by r equal to என்ன? v by r equal to bq by m. q equal to e because charge வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் கொடுத்ததுனால q க்கு பதிலா e. So v by r equal to be by m. இந்த வேல்யூவை எடுத்து வச்சுக்கோங்க. So next இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து இந்த மேக்னெட்டிக் மொமெண்டோட வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? m into e by 2 pi. So v by r equal to be by m ஒரு pi. r squared ஓட வேல்யூ n h divided by b pi e. So m equal to உங்களுக்கு so pi cancel, be க்கு be cancel. So n ஓட வேல்யூ நமக்கு 1 ன்னு எடுத்திருக்கோம். So e divided by 2 pi n, என்னோட வேல்யூ தான் 1 ன்னு எடுத்தாச்சா? So h. So e h by 2 pi e h by 2 pi m. இதுல வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்ங்கிறது இவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ. ஐயோட வேல்யூவை நம்ம வந்து கரண்டோட வேல்யூவை கொண்டு வந்து இ பை 2ல சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை எடுத்து அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கிறது EH by 2 pi m. So now let's go for the last question. So ஒரு parallel plate, a parallel plate made of circular plates being charged such that surface charge density on the plates is increasing at the constant rate. The magnetic field arising due to displacement current. So இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு தெரியும் இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் d phi e by dt. Whenever the electric field is increasing, இது வந்து parallel plate capacitor. இப்போ இந்த parallel plate capacitorல ரெண்டு parallel, I mean circular plate. இது வந்து ஒரு circular plate இருக்கு.
இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ சிக்மா ஈக்குவல் டு நமக்கு தெரியும் Q by A. As the sigma increases, charge increases, sigma is also increases. ஸோ இதுல இருந்து ஒரு இங்க பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் அந்த இடத்துல அக்குமுலேட் ஆயிருக்கும். ஸோ இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி தேர். இதுக்கு இன்டர்வெனிங் இதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்சஸ், இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இந்த இடத்துல இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணணும். ஸோ இங்க இருக்கிறது நார்மல் கரண்ட், இங்க இருக்கிறது வந்து நார்மல் கரண்ட் எலக்ட்ரானிக் கரண்ட்னு சொல்லுவோம். இங்க இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நமக்கு தெரியும் இது வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இது வந்து இந்த இது வந்து என்னன்னா ஒரு கரண்ட் கேரிங் சிலிண்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த கரண்ட் கேரிங் சிலிண்டர் மாதிரி ஆக்ட் ஆகிறப்போ இதோட ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் சிலிண்டர் மாதிரி அந்த மூவிங் சார்ஜஸ் லெசன்ல படிச்ச அந்த மெத்தடை இதை ஃபாலோ பண்ணும். ஸோ இது வந்து கேபிட்டல் R. இப்போ நீங்க வந்து அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இது B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2πr இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும். அப்போ வெளியிலையும் கரண்ட் இருக்கும். இன்சைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு த சிலிண்டர்னா B ஈக்குவல் டு மியூ நாட் IR டிவைடட் பை 2π கேபிட்டல் R ஸ்கொயர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ உள்ளரையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், வெளியிலையும் இருக்கும். ஸோ எங்க மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா இந்த இதோட அந்த சர்ஃபேஸ்ல தான் மேக்சிமமா இருக்கும். ஸோ அதுக்கு எது கரெக்டா இருக்கும்? 0 அட் ஆல் பிளேசஸ் கிடையாது, கான்ஸ்டன்ட் பிட்வீன் இதுவும் கிடையாது, நான் ஜீரோ எவ்ரிவேர். ஆமா நான் ஜீரோ அவுட் சைடும் நான் ஜீரோ, இன்சைடும் நான் ஜீரோ. ஸோ நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்சிமம் இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கனெக்டிங். அப்போ நம்ம சொன்னோம் வெளியிலையும் நான் ஜீரோ உள்ளாரையும் நான் ஜீரோ. எங்க தான் மேக்சிமமா இருக்கும்? இதோட சர்ஃபேஸ்ல தான் மேக்சிமமா இருக்கும். So we have discussed a few questions in the NEET 2025. In the next part we will discuss the other questions. So இதே கொஷின்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து வில் ஹோப் ஃபார் த நெக்ஸ்ட் ஐடியா. சரியா? தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.